தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தினமும் ஒரு வேத வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு இவ்வுலகில் வாழ்ந்த பொழுது தன் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் ஒரு பகுதி இது. ஆம், இந்த உலக வாழ்வில் எத்தனையோ சோதனைகளையும் தீமைகளையும் நாம் அனுபவிக்கிறோம். ஆனால் அவைகள் எல்லாவற்றினின்றும் நம்மை காக்க வல்லவர் ஆண்டவர். அவரும் சோதனைகள் வேதனைகள் வழியாக கடந்து சென்றிருக்கிறார். இதைத்தான் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஆகவே சோதனைகள் வரும்போது குடும்பமாகவோ தனியாகவோ கர்த்தருடைய சமூகத்தில் மண்டியிட்டு நம் கவலைகளை பாரங்களை கர்த்தரிடம் சமர்ப்பித்து விடுவோமானால் கர்த்தர் அதை கேட்டு நிச்சயமாகவே அவைகளில் நின்று நம்மை விடுவித்து காப்பார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு கர்த்தர் இடங்கொடாமல் அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஒரு மனிதனுக்கு விரோதமாக அநேகர் எழும்பி எப்படியாவது அவனை கொலை செய்துவிட்டு அவனுடைய பணத்தை சூறையாடி விட வேண்டும் என்று சமயம் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் அவன் அலுவலகத்தில் இருந்து திரும்பி வருகிற வழியில் அதை நிறைவேற்றிவிட தீர்மானம் செய்தனர். ஆனால் அன்றைக்கு அந்த மனிதன் காலையில் அலுவலகத்திற்கு புறப்படும் முன்னதாக கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே, எனக்கு வருகிற சோதனைகள் தீமைகள் பொல்லாங்குகள் யாவற்றினின்றும் நீரே என்னை பாதுகாத்து காப்பாற்றும் என்று கருத்தாய் பிரார்த்தனை செய்தான். அன்று மாலை அவன் வழக்கமாய் வருகிற வழியாய் வராமல் கர்த்தருடைய செயலால் வேறு மார்க்கமாய் வீடு போய் சேர்ந்தான். அவனை தீர்த்து கட்ட காத்திருந்த எதிரிகள் ஏமாற்றம் அடைந்தனர். அதன் பிறகு அவர்களால் அவனை ஒன்றும் செய்ய முடியாதபடி கர்த்தருடைய கரம் அந்த மனிதன் மேல் தொடர்ந்து இருந்து அவனை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்தது. ஆம் பிரியமானவர்களே, இன்று உங்களுக்கும் இப்படி சோதனைகள் தீய காரியங்கள் பொல்லாத மனிதர்களால் திட்டமிடப்படலாம். ஆனால் கருத்தாய் ஜெபிப்பதின் மூலமாய் ஆண்டவரை உறுதியாய் பற்றிக்கொள்வீர்களானால் எல்லா சோதனைகளிலிருந்தும் அவர் நிச்சயம் விலக்கி காப்பார். ஏனெனில் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்பு இரட்சகரே, எத்தனையோ தீயவர்கள் எனக்கு எதிராக யாதொரு காரணமுமின்றி எழும்புகிறார்கள். ஆனால் எனக்கு நீரே அரணும் கேடகமுமாக இருக்கிறீர். இந்த மனிதனை நீர் பாதுகாத்து காப்பாற்றினது போல இன்று முதல் என்னையும் என்னை சார்ந்தவர்களையும் காப்பாற்ற நீர் போதுமானவராக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.